Hello students, in this video we are going to discuss about the CSS basics and its general format, that is syntax. So first one, basic. CSS cascading style sheet. Okay, so the cascading style sheet which contains some set of syntax, so that is known as rules, a collection of rules which has some rules. What for which is designed means which is designed to add some styles to the web document. Web document க்கு ஒரு style, some styles வந்து add பண்றதுக்காக தான் இந்த style sheet CSS வந்து create ஆனது. So இதில் வந்து while designing a large website, ஒரு website வந்து ஒரு 10 pages, அது உள்ள நீ வந்து ஒரு 10 link or 100 links கொடுத்து ஒரு website வந்து create பண்ற நீனு. So ஒரு website create பண்ணும் பொழுது in that you can deal with many number of web document. அந்த web document ஒன்று ஒரு ஸ்டைலில் உனக்கு இருக்கணும். ஒரு font கலர்லேருந்து உனக்கு பேக்ரவுண்ட் கலர்லேருந்து உள்ளே இருக்கிற நீ யூஸ் பண்ண போகிற நீ என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ண போறியோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு நல்ல க்ரியேட்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா உனக்கு பார்க்குறதுக்கு உன்னோட வெப்சைட் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீ அப்படி பண்ணும் பொழுது ஒன்லி நீ HTML tags மட்டும் யூஸ் பண்ணேன்னா உன்னோட கோடிங் என்ன ஆகும், லென்த்தி ஆகும். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், லாங் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நார்மலாக நீ என்ன பண்ணுற, ஒரு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் இந்தந்த ஸ்டைலில் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சம் ஸ்டைல் ஷீட் டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல் ஷீட்டை நீ உன்னோட HTML டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணிடுற. ஸோ தட் த ப்ராப்ளம் ஆஃப் த லென்த்தி, அதாவது லாங் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸாக இருக்கிறத நீ சால்வ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு சால்வ் ஆகிடும் because of the style sheet. So the style sheetல நீ மென்ஷன் பண்ணினதை உன்னோட டாக்குமெண்ட்டில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் உன்னோட CSS. எதுக்காக, what for we are using this CSS, why for it is design அப்படிங்கிறதோட பர்பஸ். அண்ட் தென் இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோட CSS பார்த்தீங்கன்னா which has some set of principles and rules. ஸோ எதுக்காக இந்த ஒரு ஸ்டைல் ஷீட்டை டிசைன் பண்ணுறதுக்காக, while constructing a style sheet which is having some principles and rules. இதோட general format என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first selector and then within the braces property :value, after that semicolon. So the semicolon which indicates that continuation. That means இங்கே வந்து நீங்கள் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணணும்னு இல்லை, ப்ராப்பர்ட்டி 1லேருந்து ப்ராப்பர்ட்டி n வரையிலும் எனி நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூ கேன் மென்ஷன் இன் திஸ் braces. So more than one property that will be separated by a semicolon. That means இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குற, கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குற, கலர் கோலன் அதுக்கு ஒரு கலர் ஒரு yellowன்னு கொடுக்குறேன்னா செமிகோலன் வச்சுட்டு தென் பேக்ரவுண்ட் கலர் கோலன் ஒரு black, தென் செமிகோலன் font size :20. இந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், உன்னோட ப்ராப்பர்ட்டியை ஒன் ஆஃப்டர் த அதர் மேலே கொடுத்துட்டே போகலாம். அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். இங்கே அது செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ எந்த டேக் லைக் HTML டாக்குமெண்ட்டில் எந்த போர்ஷனுக்காக நீ யூஸ் பண்ண போறியோ அதுதான் நம்ம செலக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாடிக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னோம்னா அது பாடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இஃப் சப்போஸ் நீ வந்து வெறும் டேபிளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டினா டேபிள், அது இந்த இமேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த IMG ஃபைல், இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா பேராகிராஃப் ஃபைல், பேராகிராஃப் டேகாக இருக்கும். லைக்வைஸ் செலக்டர் அப்படிங்கிறது நீ HTML யூஸ் பண்ணுற டேகை தான் நம்ம செலக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஹியர் I'm explaining some example. So that first example is body. Here selector is a body which contain the property color. இங்கே property கலராக இருக்குது, அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா இங்கே வந்து ப்ளூ அப்படிங்கிறது வேல்யூவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். வேறு செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆல்சோ த செலக்டர் இஸ் பாடி. இன் திஸ் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ வந்து கேலிப்ரி. ஃபாண்ட் ஃபேமிலி, ஒன் ஆஃப் த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கேலிப்ரி அப்படிங்கிறது, லைக் டைம்ஸ் நியூ ரோமன், கேலிப்ரி ஆர் ஏரியல், இதெல்லாம் வந்து ஃபாண்ட் ஃபேமிலியில் வரும். அண்ட் தென் செமிகோலன், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு இடையில் ஒரு செமிகோலன் வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்கு. அப்போ அதை என் பண்ணுறப்போ உனக்கு செமிகோலன் தேவையில்லை.
ஏன்னா சிங்கிள் தான் நீ கொடுத்துருக்க. இப் சப்போஸ் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் யூ ஹாவ் டு கிவ் தி செமிகோலன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ. ஸோ கலர் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஃபாண்ட்டோட கலர், அந்த பாடியில் இருக்க ஃபாண்ட்டோட கலர். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சின்டாக்ஸ், ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் CSS.